السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 335. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 335ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு திக்ரில் மௌத்தி வ கிஸ்ஸரில் அமலி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 335ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது அமல்களை சேமித்துக்கொள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதாவது அமீரல் முஃமினீனான சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. அவங்க சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னுடைய 2 தோள் பட்டைகளை பிடித்துக் கொண்டார்கள். என் 2 தோள் பட்டைகளையும் பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், நீ இந்த உலகில் வெளியூர் வாசியை போன்றோ அல்லது ஒரு பிரயாணம் செய்து வந்த ஒரு பயணிப்பவரை போன்றோ நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்று விடு என்று என்னை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். இன்னும் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆகியிருந்தார்களாம், நீ மாலையில் ஆகிவிட்டால் காலையை எதிர்பார்க்காதே, நீ காலையில் ஆகிவிட்டால் மாலையை நீ எதிர்பார்க்காதே. உன் ஆரோக்கியமான காலத்தில், அதாவது உன்னுடைய உடலில் ஆஃபியத் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலத்தில் நீ உன்னுடைய மரணத்திற்கு தேவையான அந்த அமல்களை நீ உன்னுடைய ஆரோக்கியமான காலத்திலேயே நீ செய்து கொள். நீ உன் ஜீவிய காலத்திலேயே உன் மரணத்திற்கு பின் வேண்டிய சேமிப்பை நீ அமல்களாக நீ சேமித்துக்கொள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த செய்தி தான் இந்த ஒரு ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய கருத்தாக இருக்கு. இரண்டாவது ஹதீஸாக வசியத்தை தாமதமாக்காதே என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமான மனிதனிடம் அவன் வசியத்துன்னு சொன்னா இறுதி உபதேசம், தன்னுடைய மௌத்திற்கு பின்பு தன்னுடைய மௌத்திற்கு முன்னால் செய்யக்கூடிய ஒரு உபதேசம், அதுதான் இறுதி உபதேசம், வசியத். அந்த வசியத் என்பது செய்ய வேண்டிய பொருள் சொத்தை குறித்திருக்கலாம், அமானிதம் குறித்திருக்கலாம், கடன் குறித்திருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் குறித்திருக்கலாம், இது போன்றவைகளாக இருக்கலாம். அப்படி அவன் வசியத்து செய்து அந்த வசியத் அவனிடம் எழுதி வைக்கப்படாமல் அவன் இரண்டு இரவுகளை கழிப்பது அவனுக்கு பொருத்தமானதன்று, அவனுக்கு பொருத்தமானது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இதே ஹதீஸுடைய கருத்தின் அடிப்படையில முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய கிரந்தத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அங்கு இந்த ஹதீஸில் 2 இரவுகள் என்பதாக சொன்னாங்க, அந்த ஹதீஸில் 3 இரவுகள் என்பதாக இங்கு நமக்கு குறித்தருகிறார்கள். அப்படி 3 இரவுகள் அவன் கழிப்பது அவனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு அது உரித்தானது கிடையாது, அது சரியானது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் வசியத்தை நீ தாமதமாக்காதே என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இதுதான் இந்த இரண்டாவது ஹதீஸுடைய கருத்து. மூன்றாவது ஹதீஸானது
நபிகளார் இட்ட கோடு என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய 3வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு முறை சில கோடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையில் இடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு போடுறாங்க, சில கோடுகளை போடுறாங்க. அந்த கோடுகளை போட்டுவிட்டு சொல்கிறார்கள், இது மனிதன், இது அவனுடைய தவணை என்றது கோடை குறிப்பிட்டு சொல்கிறார். இதுதான் இந்த ஒரு மனிதனுடைய தவணையாக இருக்கு. இந்த மனிதன் இப்படி ஆசைகளை கொண்டு உலக ஆசையில் மூழ்கி சென்று அல்லாஹ்வை மறந்து இப்படி தேவையற்ற ஒரு எண்ணத்திலேயே மனிதன் இவ்வாறே இருப்பான் என்று சொன்னால், அவனுக்கான விரைவான கோடு என்பது அவனை அடையக்கூடியதாக இருக்கும். விரைவான கோடுனா அவனுக்கான மரணம், அவனுக்கான மௌத்து அவனை அடையக்கூடியதாக இருக்கும். அதனால் மரணத்திற்கு முன்னாலே அவன் விழித்து கொண்டு அவன் அல்லாஹ்வை வழிபடட்டும். இந்த உலக ஆசைகளை விட்டும் நீங்கி அல்லாஹ்வை வழிபடக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய செயல்களில் அவன் ஈடுபடட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் குறிப்பிடுகிறார்கள். இப்ப இந்த 3 ஹதீஸ் தான் இந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கமாக இருக்கு. இந்த 3 ஹதீஸ்களுடைய ஒரு கருத்து சுருக்கத்தை நம்ம இப்ப பார்த்தாச்சு. இப்ப இதற்கான தர்ஜுமாக்களையும் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய சில விளக்கங்களையும் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 574வது ஹதீஸ், இன்னும் 1வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 574வது ஹதீஸாக அமைகின்றது. இந்த பாபு திக்ரில் மௌத்தி வ கிஸ்ரில் அமலி என்ற இந்த பாடத்திற்கில் அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது பார்க்கும் பொழுது இது 1வது ஹதீஸாக அமைகின்றது என்பதை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் இப்னு உமர ரலியல்லாஹு அன்ஹுமா, சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. قال அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்கிபைய, என்னுடைய இரு தோள்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக்கொண்டு ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ இங்க ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதற்காக வேண்டி 2 தோள்களையும் பிடித்துக் கொண்டு சொன்னாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கேட்கக்கூடியவருடைய அந்த கவனத்தை ஈர்த்து அவர் அலட்சியத்திலிருந்து விழித்து கொண்டு இறைவனின் வார்த்தையை அவர் கேட்க தயாராக இருக்கத்தான் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தோள்பட்டையை பிடித்து சொன்னார்கள். நம்ம இருக்கிறோம், ஒரு சாதாரண ஒரு நபர்கிட்ட சொல்றேன்னு சொன்னா, போற போக்கில் நடந்து செல்லும் பொழுது, நீ இப்படி செய்யாதப்பா, இப்படி நீ ஆகிக்கொள்ளுப்பா, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னா அது ஒரு சாதாரணமான உபதேசமாக இருக்கும். அதுவே அந்த நபருடைய தோலை பிடித்து கொண்டு அப்படி உட்கார்ந்து அந்த தோல் மேல கையை போட்டு நம்ம ஒரு உபதேசத்தை ஒரு நபருக்கு செய்யறோம்னு சொன்னா அவர் எந்த அளவுக்கு கவனமா கேட்பாரு. அப்ப எந்த அளவிற்கு அவர் ஈடுபட்டு கேட்கக்கூடியவராக இருப்பாரு, அந்த சொல்லுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு இருக்கும். இதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்ற விளக்கத்தை நமக்கு தலீலுல் ஃபாலிஹீன் என்ற கிதாபில் அருமையாக விளக்கமாக சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய தோள்பட்டையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், குன், நீ ஆகிவிடு, நீங்கள் ஆகிவிடுங்கள், ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் நீங்கள் ஆகிவிடுங்கள், கஅன்னக கரீபுன், ஒரு வெளியூர் வாசியை போல, நிச்சயமாக நீங்கள் ஒரு வெளியூர் வாசியை போலவோ, அல்லது ஆபிரு சபீலின், ஒரு வழிபோக்கரை போலவோ, ஒரு வழியில் வந்த ஒரு பிரயாணியை போலவோ நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமையாக சொல்லித் தந்தார்கள். முதலாவதாக ஒரு வெளியூர் வாசியை போல நீங்கள் வாழ்ந்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வதற்கான காரணத்தை வழங்கணும். இதில் நமக்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது, உலக வாழ்க்கை என்பதே ஒரு பயணம் போன்றது என்று சொல்றாங்க. அப்போ ஒரு பயணி நீண்ட பாதையில் போகும்பொழுது அவனுடைய சுமை, அதாவது அவனுடைய பொருட்கள் அதிகமாக இருந்தா அவன் விரைவில் சோர்ந்து விடக்கூடியவனாக இருப்பான். ஒருத்தன் ஒரு பயணத்திற்கு போறான், ஒரு வெளியூர் வாசி அவன் ஒரு பயணத்திற்கு போறான்னு சொன்னா அவன் எந்த அளவிற்கு அவன் சுமைகளை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தான்னு சொன்னா அவன் விரைவில் சோர்ந்து விடுவான். சோர்வடைஞ்சு தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டா இருக்கு, சுமை அதிகமா இருக்குன்னு சொல்லி அதை கீழே போட்டு ரொம்ப உட்கார்ந்துருவான். அப்படியே அவன் சரியாக அவனுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியாது. அப்போ அந்த விளக்கத்தை இங்கு நமக்கு ஷரகளை சொல்லித்தராங்க. அதுபோல இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஃமின் அவருடைய சுமைகளாக இருக்கக்கூடிய இந்த உலக ஆசை, இந்த உலக இச்சைகள், இந்த உலக பாவங்கள், இந்த தீய செயல்கள், தீய எண்ணங்கள், பொறாமைகள்,
இப்படிப்பட்ட அந்த தீய எண்ணங்கள் எதெல்லாம், தீய செயல்கள் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் நல்லபடியாக அந்த மறுமையை நோக்கி அவன் பிரயாணிக்க முடியாது, அவன் பயணம் செய்ய முடியாது, செல்ல முடியாது. அதனால் அவன் விரைவில் சோர்ந்து விடுவான். அதனால் அவனுடைய ஆசைகளை களைய வேண்டும், அவனுடைய ஆசைகளை தூர எறிய வேண்டும். அவனுடைய ஆசைகளை எரிந்து அவனுடைய கெட்ட எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவன் பிரயாணத்தை மேற்கொண்டாதான் இந்த உலகத்தை தாண்டி மறுமையில் அவன் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு விளக்கத்தை அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்லும் பொழுது இதற்கு சம்மந்தப்பட்டு ஒரு ஷாயிர் பைத்து, ஒரு கவிஞருடைய பைத்தையும் நமக்கு அருமையாக சொல்லித் தராங்க. என்ற ஒரு அருமையான ஒரு பைத்து. இந்த பைத்தினுடைய அர்த்தம் என்ன? தன் பயணச் சுமையை குறைக்க அவன் தன் எழுத்து பதிவையும், அதாவது புத்தகத்தையும் எறிந்து விட்டான். அவன் தன் உணவுப் பொருட்களையும் கூடவே தன் செருப்புகளையும் கூட அவன் எறிந்து விட்டான் என்பதாக அமையக்கூடிய ஒரு ஷாயிர் பைத்தை இதற்கு தோதுவாக நமக்கு சொல்லித்தராங்க. இதுல இருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவனுக்கு எதெல்லாம் சுமையா இருக்கு, அவனுடைய எழுத்து பதிவு, அதாவது அவனுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய புத்தகத்தையும் அவன் தூக்கி போட்டுட்டான். அந்த புத்தகம் அவனுக்கு அவசியமானதுதான், அதையும் அவன் தூக்கி போட்டுட்டான். இன்னும் சொல்றாங்க, அவனுடைய உணவுப் பொருட்களையும் அவன் தூக்கி போட்டான். அவன் சாப்பிட்றதுக்காக, தன்னுடைய பசி எடுத்தா சாப்பிட்றதுக்காக உணவு வச்சிருப்பான் இல்லையா, அந்த உணவுப் பொருட்களையும் அவன் தூக்கி எறிந்து விட்டு அந்த பயணத்தை மேற்கொண்டான். இன்னும் அவருடைய காலணிகள், செருப்பு, முள்ளு குத்தக்கூடாது, அவனுடைய கால் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னா அவர் காலணி வேணும், அந்த காலணிகளையும் கழற்றி விட்டு அவன் அந்த பயணத்தில் மேற்கொண்டான் என்று இந்த ஒரு ஷாயிர் வைத்து அமையக்கூடியதாக இருக்கு. இப்ப இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவனுக்கு புத்தகமும் அவசியம், அவனுக்கு உணவுப் பொருட்களும் அவசியம்தான், செருப்புகளும் அவசியம்தான். இப்படி அவசியமானதாக இருந்தாலுமே அதையும் அகற்றிவிட்டு அதையும் கலைந்து விட்டு அவன் பயணத்தில் மேற்கொண்டாதான் அந்த மறுமை பயணத்தை அவன் முழுமையாக அடைய முடியும். அதனால் இந்த உலகத்தில் அவனுக்கு எதையெல்லாம் இருக்குதோ, எந்த ஆசைலாம் இருக்குதோ அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு அவசியமான எல்லாவற்றையும் விட்டு, அப்ப உணவுப் பொருட்களையும் செருப்புகளையும் விடுறான்னு சொன்னா அது ஆசையை விடுறது கிடையாது, அவன் தியாகம் செய்கிறான் என்ற அர்த்தம். இந்த பயணத்திற்கு எனக்கு தேவையில்லை, நான் சீக்கிரம் பயணம் செஞ்சு போகணும், நான் மறுமை நாளை எத்த வேண்டும், மறுமை நாளை போய் அடைய வேண்டும், இந்த அல்லாஹ்வை நோக்கி அவனு போகிறான் இல்லையா. இப்ப அப்படி ஒரு விஷய பயணத்தில் இது எதுவுமே இருக்கக்கூடாது என்ற ஒரு அருமையான விளக்கத்தை இந்த ஒரு ஷாயிர் பைத்தின் மூலம் நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, மனிதன் இந்த உலகத்தில் உண்மையில் ஒரு அந்நியன் தான். இப்ப இந்த உலகத்துல மனுஷன் ஒரு அந்நியன் தான். இந்த உலகமே நமக்கு ஒரு வெளியூர் தான். நம்மளுடைய சொந்த ஊர் எது? மறுமை நாள். மறுமை நாளில் இருந்தவர்கள் தான் நம்மளாம். அந்த மறுமை நாள்ல இருந்தான் அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஆலமுல் அர்வாஹ்ல இருந்தா நம்ம இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம். அந்த ஆலமுல் அர்வாஹ் தான் நம்முடைய அடிப்படையாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தாயகமே சொர்க்கம் தான். அந்த சுவனத்தில் இல்லாமல் தான் நம்ம ஒரு வெளியூர் வாசியை போல இந்த உலகத்தில் இருக்கின்றோம். அதனால் ஒரு வெளியூர் வாசியை போல தன்னுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனு, அதாவது தனக்கு விருப்பமானதாக தனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குமா இல்லையா, அந்த கம்ஃபர்ட்டை எல்லாம் உடைத்து விட்டு அவன் வாழ வேண்டும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஒரு வெளியூர் வாசியை போல நீ ஆகிவிடு, அல்லது ஆபிரு சபீலின் ஒரு வழிபோக்கனை போல நீ ஆகிவிடு, வழியில் நடந்து செல்லக்கூடிய ஒரு போக்கனை போல நீ ஆகிவிடு என்று சொல்லி தருகிறார்கள். இங்க ஒரு ஹதீஸை ஒப்பிட்டு சொல்றாங்க, ஹுப்புல் வத்னி மினல் ஈமான் என்ற ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். தன் தாய் நாட்டை நேசிப்பவன் தன் தாய் நாட்டை நேசிப்பது ஈமானில் கட்டுப்பட்டதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல விளக்கம் சொல்லும் பொழுது, தாய்நாடு இருக்கும்போது நமக்குடைய தாய்நாடு இப்ப இந்தியான்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஹதீஸுடைய இன்னொரு அர்த்தத்தை பார்க்கும் பொழுது சுவனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதுவே அல்லாஹ் ஆதமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் ஆரம்பத்தில் தங்க வைத்த இடம், பிறகு அவர்களை பூமிக்கு தாழ்த்தினான் அல்லாஹ். ஆனால் அந்த சுவனமே மீண்டும் அவர்களுடைய உண்மையான தாயகமாக இருக்கின்றது என்ற ஒரு விளக்கத்தை அருமையாக நமக்கு சொல்லித் தராங்க. அப்ப சுவனம் தான் நம்ம தாயகம், அதுதான் நம்முடைய தாய்நாடு. அந்த தாய்நாட்டை விரும்புவது ஈமானில் கட்டுப்பட்டதாக இருக்கும் என்ற ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இது போல ஒரு வழிபோக்கன் எப்படி வருவான், இதுவும் அதே மாதிரிதான். தன்னுடைய சுமைகளை எல்லாம் கலற்றி விட்டு தனக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து விட்டு அவன் செல்லக்கூடியவனாக இருப்பான். இப்ப அதுபோல ஒரு வெளியூர் வாசியை போல நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள், இந்த உலக ஆசையை நீ விரும்பாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடம் இந்த ஹதீஸினை சொன்னார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு சொல்லித் தராங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, வகான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இன்னும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா என்பவர்கள் ஆகியிருந்தார்கள், யகூலு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள்,
இதா அம்சக்த, நீ மாலையை அடைந்து விட்டால் ஃபலா தந்ததிர் ஸபாஹ, நீ காலையை எதிர்பார்க்காதே. இதா அஸ்பஹத, நீ காலையை அடைந்து விட்டால் ஃபலா தந்ததிரில் மஸாஅ, நீ மாலையை எதிர்பார்க்காதே என்று சொல்லக்கூடியவர்களாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆகியிருந்தார்கள் என்ற செய்தியினை இங்க நமக்கு சொல்லித் தராங்க. இப்ப இதன் மூலமா விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஷரஹ்ல சொல்றாங்க, மாலை நேரம் வந்தால் உடனே நல்ல செயல் செய்யவும் மற்றும் பாவங்களை திருத்தவும் நீங்கள் முயற்சியுங்கள் என்று சொல்லித் தராங்க. இப்போ காலில் வந்துருச்சுன்னு சொன்னா, அப்போ காலில் வரதுக்கு முன்னாடியே இந்த காலை எதிர்பார்க்காம, அதாவது மாலையில ஒரு அமலை கற்றுக்கொள்கிறான், மாலையில் அவன் திருந்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறான்னு சொன்னா, அவன் அந்த மாலையிலேயே அவன் மாறிவிட வேண்டும். அவன் காலில் தள்ளி போடக்கூடாது. ஒரு இன்னைக்கு எல்லாம் என்ன நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு எல்லாம் என்ன நாளை கழிச்சு பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த நாள் பண்ணிக்கலாம், இப்படியே தள்ளி போடாம அதை தான் சொல்றாங்க இதன் மூலமாக. நீ மாலையில் நீ ஆகிவிட்டால் நீ காலை எதிர்பார்க்காத, நீ மாலையிலேயே அந்த அமலை செய், நீ மாலையிலேயே அந்த பாவத்தை விட்டும் நீ தவிர்த்து விடு என்ற ஒரு விளக்கத்தை அருமையாக சொல்லித் தராங்க. நீ காலையை எதிர்பார்க்க வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இப்ப இதன் மூலமாய்த்தான் வழங்கணும். அதே மாதிரிதான் காலையை நீ அடைந்து விட்டால் மாலையை நீ எதிர்பார்க்காது. இப்ப காலையில உனக்கு ஒரு அமல் கிடைக்குதா, காலையில நீ ஒரு இதை செய்ய வேண்டும் என்று நாடுகிறாயா, அதை காலையிலேயே நீ செய்துவிடு, அது மாலை வரையிலும் நீ தள்ளி போடாதே என்ற ஒரு விஷயத்தை அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதற்கு தோதுவாகவும் ஒரு நல்ல ஒரு ஷாயிரை வைத்து நமக்கு சொல்லித் தராங்க. இதா அம்சக்த ஃபபததரல் ஃபலாஹ ஃபலா தஹ்மிலுஹு தந்ததிர் ஸபாஹ வதுப் மிம்மா ஜனைத ஃபகும் உனாஸன் கலௌன ஹப்பா வகத் பாது அஸ்ஹாஹா. இந்த ஷாயிர் வைத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, மாலை நேரம் வந்தால் உடனே நல்ல செயல் செய்யவும், அதை நாளை விடாமல் செய்யவும், உங்கள் பாவங்களை திருத்தவும், ஏனெனில் பலர் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தபோதும் அவர்கள் இறந்து போகின்றனர் என்று அமையக்கூடிய ஒரு கவிஞருடைய ஒரு பைத்து, ஒரு கவிஞருடைய ஒரு கவிதை. அதை நமக்கு இந்த ஒரு உதாரணமாக சொல்லித் தராங்க. இப்ப மாலை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே நல்ல அமல்கள் செய்ய தொடங்கணும், அதை நாளை விடாமல் செய்ய வேண்டும், அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாகவும் ஆகணும், இன்னும் நம்மளுடைய பாவங்களை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆகணும். ஏனென்று சொன்னால் இங்கு பலர் நலமாக இருக்கக்கூடிய, அவர் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்திலேயே அவர்கள் இறந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் மரணத்தை அஞ்சி கொண்டு உங்களுக்கான அந்த ஆரோக்கியமான காலத்திலேயே நீங்கள் நல்ல அமல்களை நீங்கள் செய்து முடித்து விடுங்கள் என்பதனை இந்த ஒரு கருத்தின் மூலம் நமக்கு அருமையாக இந்த ஷாயிரை வைத்து ஒப்பிட்டு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சொல்றாங்க பாருங்க, வகுது, இன்னும் நீ எடுத்துக்கொள், மின் சிஹத்திக்க, உன்னுடைய ஆரோக்கியமான காலத்திலிருந்து நீ எடுத்துக்கொள், லி மரதிக்க, உன்னுடைய நோய்வாய்ப்பட்ட அந்த காலத்திற்கு உன்னுடைய ஆரோக்கியமான காலத்திலிருந்து நீ எடுத்துக்கொள். அதாவது நீ ஆரோக்கியமாக, நம்ம இந்த ஷாயிரை பற்றி சொல்லப்பட்ட கருத்து தான், உன்னுடைய ஆரோக்கியமான அந்த காலத்திலேயே நீ நல்ல அமல்களை செய்து உன்னுடைய நோய்வாய்ப்படக்கூடிய அந்த காலத்திற்கு என்ன அமல் தேவைப்படுமோ அந்த அமலை நீ ஆரோக்கியமான காலத்தில் நீ எடுத்துக்கொள் என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஒமின் ஹயாத்திக்க, இன்னும் உன்னுடைய வாழ்நாளிலிருந்தும் நீ எடுத்துக்கொள், வாழ்விலிருந்தும் நீ எடுத்துக்கொள், நீ மௌத்திக்க, உன்னுடைய மரணத்திற்கு தேவையான விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்நாளிலிருந்து எடுத்துக்கொள். இப்ப மரணத்திற்கு என்ன தேவைப்படும்? நல்ல அமல்கள் தேவைப்படும், நல்ல பொருத்தமான ஒரு மரணம் வேண்டும், நல்ல அல்லாஹ்விற்கு மறதியான இவாவான ஒரு மரணம் வேண்டும் என்று சொன்னால் அந்த மரணத்திற்கு நல்ல அமல்கள் இருக்கணும். அந்த நல்ல அமல்களை நீ மரணம் எத்தும் பொழுது, மரணத்தை நெருங்கும் பொழுது நீ செய்ய முடியாது, உன்னுடைய வாழ்நாளிலேயே நீ செய்து கொள், உன்னுடைய வாழ்நாளிலே நீ அதை எடுத்துக்கொள் என்பதனை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையாக சொல்லித் தந்தார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இதுதான் 574வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு சொல்லப்படக்கூடிய கருத்துகள் என்ன? நீ வெளியூர்வாசியை போல வாழ்ந்து கொள், நீ ஒரு பிரயாணப்பட்டவனை போல் நீ வாழ்ந்து கொள், நீ மாலையை காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே, இன்னும் நீ உன்னுடைய ஆரோக்கியமான காலத்திலேயே நீ நல்ல அமல்களை செய்து நீ சேமித்துக்கொள் என்பதையெல்லாம் சொல்ல காரணம் என்னன்னா, இந்த உலக ஆசைகளை எல்லாம் நீ விட்டு மரணம் எப்பொழுது வேணாலும் உன்னை அடையக்கூடியதாக இருக்கலாம், அந்த மரணத்திற்கு தோதுவான, அந்த மரணத்திற்கு தேவையான விஷயங்களை நீ முழுமையாக எடுத்துக்கொள் என்பதனை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் அந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸ் 575வது ஹதீஸ்.
இந்த ஹதீஸ் யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வஅன்ஹு, இந்த ஹதீஸும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸும் அமையக்கூடியதாக இருக்கின்றது. அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால, அவர்கள் சொன்னார்கள், மா ஹக்கு இம்ருஇன் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமினுடைய ஒரு முஸ்லிமின் காரியத்தில் சரியானது அல்ல. எது சரியானதல்ல? லஹு, அந்த முஸ்லிமுக்கு இருக்கின்றது, ஷைஉன், ஒரு விஷயம் இருக்கின்றது, யூசி ஃபீஹி, அந்த விஷயத்தில் அவன் வசியத்து செய்கிறான், அவன் இறுதி உபதேசம் அவன் அந்த விஷயத்தில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். செய்துவிட்டு யபீத்து, அவன் தங்குகிறான், லைலத்தைனி, 2 இரவுகளை அவன் கழிக்கிறான், தங்கி கழிக்கிறான், இரவு கழிக்கிறான். இல்லா வசியத்துஹு மக்தூபத்துன் இன்தஹு, அவனிடத்தில் அந்த வசியத் என்பது எழுதப்பட்ட நிலையிலே இருந்தே, எழுதப்பட்ட நிலையிலே தவிர அவன் 2 இரவுகள் கழிக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட செயல் ஒரு முஃமினுடைய காரியத்தில் அது சரி கிடையாது, அது அவனுக்கு பொருத்தமானது கிடையாது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப மா ஹக்கும்ருஇன், மா ஹக்குன்னு சொன்னா பொருத்தம் கிடையாது, அது அவங்களுக்கு சரி கிடையாது, அது அவங்களுக்கு பொருத்தமானது கிடையாது என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு முஸ்லிம் வசியத்து செஞ்சுட்டான்னு சொன்னா, அந்த வசியத்து செய்து அவன் 2 நாட்கள் தங்கக்கூடாது, அந்த வசியத்தை கடைபிடிக்காமல் அந்த 2 நாட்கள் அவன் தங்கக்கூடாது. அப்படி தங்கினாள் என்று சொன்னால் அது ஒரு முஸ்லிமுக்கு உகப்பானது கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ஹாதா லஃபதுல் புகாரி, இன்னும் இந்த லஃபது இருக்குதா இல்லையா, இந்த ஹதீஸில் அறிவிக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், இது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்குரிய வார்த்தையாக இருக்கின்றது. இன்னும் அடுத்தபடியாக முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்குரிய வார்த்தையில் கட்டுப்பட்ட விஷயத்தை நமக்கு சொல்லித்தராங்க. பாருங்க, வஃபீ ரிவாயத்தில் முஸ்லிமின், இன்னும் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய அறிவிப்பில் உள்ளது, யபீது ஸலாஸ லயாலி, 3 இரவுகள் அவன் தங்கினான். இப்ப இந்த ரிவாயத்துல லைலத்தைன் 2 இரவுகள் என்று வந்துச்சு, இங்கு 3 இரவுகள் தங்கினாள் என்று நமக்கு இந்த ஹதீஸின் மூலம், இந்த ரிவாயத்தின் மூலம் நமக்கு விளங்குகிறது. கால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், மா மர்ரத் அலைய, என் மீது கடக்கவில்லை, லைலத்துன், ஒரு இரவும் கடக்கவில்லை, முந்து சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செவியுற்றதிலிருந்து ஒரு இரவும் என் மீது கடக்கவில்லை. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாலிக, அதை சொன்னார்கள், இல்லா வஅந்தி வசியத்தி, என்னுடைய வசியத் என்பது என்னிடத்தில் இருந்தே தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அந்த சொன்ன அந்த செய்தியை கேட்டதிலிருந்து, நான் செவியுற்றதிலிருந்து ஒரு இரவும் என் மீது கடந்தது கிடையாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? வசியத்து என் மீது இதே மாதிரி சொன்னாங்களா இல்லையா? 2 இரவுகள் தங்கக்கூடாது, 3 இரவுகள் தங்கக்கூடாது என்று சொன்னாங்களா இல்லையா? கழிக்கக்கூடாதுன்னு. இந்த ஹதீஸை நான் கேட்ட உடனேயே நான் இப்படி ஆகிவிட்டேன், நான் இப்படி ஒரு வசியத்தை செய்துட்டு என்னுடைய ஒரு அமானிதமான பொருள் இடத்துல இருக்குன்னு சொன்னா, அதை ஒரு இரவு கூட நான் கழிக்காம, ஒரு இரவு கூட அது என்னிடத்தில் தங்கியது கிடையாது, அதை உடனே நான் நிறைவேற்றி விடக்கூடியவனாக இருப்பேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இப்ப இதுதான் 575வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு வசியத்தான ஒரு பொருள், முன்னாடி சொன்னோம் நம்ம கருத்துல பார்க்கும் பொழுதே, வசியத்தை எதெல்லாம் செய்யலாம், எந்தெந்த பொருட்கள்லாம் வசியத்து செய்யலாம். அமானித பொருள், இது போல ஒரு அமானித பொருள் இருக்குது, அதைதான் வசியத்து செய்ய முடியும்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ ஒரு அமானித பொருள் நம்மள்ட்ட ஒரு வசியத்தாக செய்யப்பட்டு இருக்குதுன்னு சொன்னா, அந்த பொருளை உடனடியாக அதற்குரியவர்களிடத்தில் நாம் நிறைவேற்றி விட வேண்டும். ஏன்னு சொன்னா, அந்த மவுத் எப்பொழுது வேணாலும் வரக்கூடியதாக இருக்கும். இந்த பாடமும் அதை குறித்துதான். அப்ப மவுத்தை நினைவு கூற வேண்டும். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை அடையலாம். அதனால் அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நமக்கான இந்த ஹக்கை நம்ம முழுமையாக நிறைவேற்றி விட வேண்டும், நமக்கான வசியத்தை முழுமையாக நிறைவேற்றி விட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 576வது ஹதீஸ், 3வது ஹதீஸ். இந்த ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு,
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. கால அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், "கத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூதன்." நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில கோடுகளை அவர்கள் இட்டார்கள். சில கோடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தரையில் போட்டாங்க. போட்டு ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சொன்னார்கள், "ஹாதல் இன்சானு இதுவாகிறது மனிதர்கள், வஹாதா அஜலுஹு இன்னும் இந்த கோடாகிறது அஜலுஹு." இப்போ 2 கோடு, ஒரு நிறைய கோடுகளை போட்டாங்க. ஒரு கோடு கிடையாது, ஒரு நிறைய கோடுகளை போட்டு ஒரு கோடை பார்த்து சொன்னாங்க இதுதான் மனிதர்கள். இன்னொரு கோடை பார்த்து சொன்னாங்க இதுவாகிறது இந்த மனிதனுடைய தவணையாக இருக்கு, இதுதான் ஒரு இந்த மனிதர்களுடைய தவணை. பபைனமா அப்பொழுது அந்த சமயத்தில் ஹுவ அந்த மனிதனாகிறவன் கதாலிக்க அவ்வாறாகவே இருந்தால் என்று சொன்னால், அவ்வாறாகவேனா இந்த உலக ஆசைகளை விரும்பிக் கொண்டு இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு கொண்டு இந்த உலக இன்பங்கள் எதையெல்லாம் இருக்கின்றதோ அதில் ஆசை கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி கடந்தான் என்று சொன்னால், இதா ஜா அல் ஹத்துல் அக்ரபு நெருக்கமான ஒரு கோடு என்பது வந்துவிடும். இத் ஜா அல் ஹத்து அப்பொழுது ஜா அல் ஹத்து ஒரு கோடு வந்துவிடும், அல் அக்ரபு நெருக்கமான கோடு என்பது வந்துவிடக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ சில கோடுகள்லாம் போட்டு சொன்னாங்களா இல்லையா, இது ஒரு மனிதர், இது மனிதர்கள், இது மனிதர்களுடைய தவணை. இப்படி இருந்தன்னு சொன்னா, மனிதர் இப்படியே இருந்தான்னு சொன்னா அவர்களை நோக்கி ஒரு நெருக்கமான கோடு வரக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அந்த நெருக்கமான கோடு என்பது மௌத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு, மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள், இந்த உலக ஆசைகளை விட்டுவிடுங்கள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் அருமையாக சொல்லித்தராங்க. ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இதுதான் 576வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில கோடுகளை இட்டு மனிதனுடைய வாழ்க்கையை கற்றுத் தருகிறார்கள். மனிதனுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் என்பது வரக்கூடியதாக இருக்கும். அதனால் மரணத்தை அவன் நெஞ்சிக் கொள்ளட்டும், மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து அந்த மரணத்திற்கு தேவையான காரியங்களை அவன் வாழ்நாளிலேயே அவன் செய்து கொள்ளட்டும், அவன் வாழ்க்கையிலேயே அவன் முழுமையாக செய்து கொண்டு ஒரு வெற்றியாளனாக அவன் மரணித்துக் கொள்ளட்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள் இல்லையா. இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இதோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுகின்றது. இந்த பாடத்தில் இந்த 574வது ஹதீஸ், 575வது ஹதீஸ், 576வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸ்களை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்பதையெல்லாம் முழுமையாக பார்த்து இந்த ஹதீஸை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 577வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.